கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று வாசிக்கிறோம். இந்த புஸ்தகத்தின் எழுத்தாளரான மத்தேயு ஆண்டவர் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராவார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் மனுக்குலம் முழுவதற்குமாய் அழகாய் எழுதியிருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விவரங்களை கூறுவதற்கு முன்னால் அவரை ஆபிரகாமின் குமாரன் என்று கூறுகிறார். யார் இந்த ஆபிரகாம்? தேவன் ஆபிரகாமை பாபிலோனில் தன் சொந்த ஜனங்களை விட்டுவிட்டு பிரிந்து வரும்படி அழைத்தார். கானான் தேசத்திற்கு போகும்படி அவனுக்கு கூறினார். ஆபிரகாம் ஒரு கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அங்கிருந்து புறப்பட்டான். தேவனும் ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். யாரெல்லாம் இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களின் விசுவாசத்தை தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு இணையாக எண்ணுகிறார். அவன் ஆபிரகாமின் விசுவாச வழியில் நடக்கிறான். ஆபிரகாம் மற்றவர்களுக்கு விசுவாசத்திற்கான உதாரணமாய் திகழ்கிறார். யாரெல்லாம் ஆபிரகாமைப் போல தேவகுமாரனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், நீதிமான்களாகிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மேசியாவாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிறார்கள். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதால் ஆபிரகாமின் சந்ததியாக, விசுவாச சந்ததியாக, நீதிமான்களாக எண்ணப்பட்டு பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருள்வாராக. ஆமேன். நன்றி.